வெல்கம் டு காலிவுட் அன்கட். சினிமான்றது ஒரு பவர்ஃபுல்லான மீடியாங்க. யாரா வேணா இருக்கட்டும், பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருக்குமே சினிமா மேலே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யுது. சினிமா பற்றின அப்படி ஒரு ஷோ தான் இந்த காலிவுட் அன்கட். இன்றைக்கும் நம்ம சினிமா பற்றி நிறைய விஷயங்கள், ஷூட்டிங் ஸ்பாட், ஆடியோ லான்ச், டீம் இன்டர்வியூ, இப்படி பல விஷயங்களை பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music. 1, 2. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல். இது ஒரு படத்தோட டைட்டிலுங்க. பயங்கர அப்பாட்டக்கரான டைட்டிலாக இருக்குல்ல. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வனிதா. இவங்க நம்ம விஜய் கூட ஹீரோயினாக நடித்தாங்க சந்திரலேகா படத்தில். அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோ ராபர்ட் மாஸ்டர். எஸ், நீங்கள் நினைக்கிற அந்த டான்ஸ் மாஸ்டர் தான். இவர் தான் இந்த படத்தை டிரெக்டும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம பட்டைய கலப்பற ஸ்ரீகாந்த் தேவா. ஸோ இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை இப்போ பார்த்துடலாமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. த சென்டிமெண்ட் டைட்டில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல். முதல்ல நம்ம ராபர்ட் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க மியூசிக் டைரக்டரில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நானும் ஒரு ஃப்ரெண்ட் அவருக்கு. ஸோ என்னை மியூசிக் டைரக்டராக போட்டதுக்கு, நான் போட்ட மியூசிக்கு பயங்கரமாக டான்ஸ் பண்ணியிருக்காரு எல்லா பாட்டுலேயும். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ வனிதா அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஹோல் டீமுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த ஆடியோ நான் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஆடியோட பேர் ஸ்ரீ ஸ்டுடியோஸ். நல்லா இருக்கா? அல்லுதா அல்லுதா குமுதா ஹாப்பியா? வனிதா ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படத்துலேருந்து என்னோடய ஆடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங் ரொம்ப வேணும். அண்டு இதில் டைட்டில் பார்த்தீங்கன்னா, என் பேர் ஸ்ரீன்னு போட்டிருப்பேன். வனிதா விஜயகுமார் வனிதான்னு போட்டிருக்காங்க. எப்போதுமே நாங்கள் ராபர்ட் மாஸ்டர்ஸ் கூப்பிட்றவங்கள ராபர்ட்னு போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் அப்படி பேர் மாற்றிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்திரிகா. ஸோ இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல். இப்போது இட்லி கடை பொண்ணு எப்படி இருப்பாங்களோ, ஸோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா கொடுத்தது எல்லாமே வனிதா மேம் தான். ஸோ அவங்க ஐடியா இல்லைன்னா இது எனக்கு சூட்டாக இருக்காது இந்த கேரக்டர். ஏன்னா அந்த மேக்கப்பாக இருக்கட்டும், அந்த ஹேர் ஸ்டைல், எவ்ரி திங், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே அவங்க கூட இருந்து பண்ணதால்தான் அது அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் அந்த என்ன எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ அது நான் சொல்லணும்னு தேவையில்லை. அண்டு ராபர்ட் மாஸ்டர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எனக்கு. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு படம் இது. ஸோ எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பொறுமையாக, ரொம்ப டைம் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக பண்ணு அப்போ தான் வரும் அப்படி சொல்லி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த படம் எல்லாரும் போய் டெஃபினட்டாக தேட்டரில் போய் பாருங்கள். ப்ளீஸ் தேட்டரில் போய் பாருங்கள். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல். இது ஒரு ஜாலியான படம். இது அவங்க வனிதா சொன்ன மாதிரி இது எப்படி ஆரம்பித்தாங்கன்னு தெரியாது. ஒரு சாங்கு தான் பண்ணாங்க. சாங்கு பண்ணும்போது என்ன கூட நான் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நடிச்சிருக்கேன் நான். இது சும்மா கூப்பிட்டாங்க. நான் அப்போ தான் ராஜஸ்தான்லேருந்து ஃப்ளைட்டில் இறங்கினோடனே இவங்க ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்க. சென்னையில் தான் இருக்கேன். சரி வாங்க, நாங்கள் போனால் ஒரு சீன் கொடுத்தாங்க. அது ஒரு காமெடி கேரக்டரு. பட் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. படம் ஃபுல்லாக டைரக்டர் ராபர்ட் சார் ரொம்ப நல்லா அதை இயக்கியிருக்காரு. நான் பின்னாடி ஒரு நடிக்கணுங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இவங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி தான். ஃபேமிலியில் என்ன நடக்கும்? சண்டை நடக்கும், அழுகை நடக்கும், எல்லாம் நடக்கும். இது எல்லாமே எங்களுக்கு ஷூட்டிங்கில் நடந்துச்சு. சமைச்சு அங்கேயே சாப்பிடுவோம், எல்லாமே நடந்துச்சு. இது ஒரு ஃபேமிலியாக பண்ணால் கூட உலகம் தர வாய்ந்தமான ஒரு படம் பண்ணியிருக்காங்க ராபர்ட் சார். உலகத்தர வாய்ந்த படமாக இது இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக நிச்சயமாக அமையும். ஸ்ரீ சார் சொன்ன மாதிரி நடனம் மிக மிக பாடலுக்கு மிக மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஏற்கனவே பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா வர்ற காரணம் இதில் உழைச்ச அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி
இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று வனிதா வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆகணும்னு இந்த விஜயதசமி அன்னைக்கு நான் வாழ்த்துறேன். நிச்சயமாக இது நடக்கும். உங்கள் கைத்தட்டல் மூலியமா அது நிச்சயமாக ஆண்டவன் வரைக்கும் எட்டி அவங்க அம்மா கூடவே இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு நன்றி கூறி விடுகிறேன். வெல்க தமிழ், வாழ்க தமிழ். எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சை தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஆடியோ லான்ச்சில் ப்ரொடியூசர் வனிதா மேம் பேசியிருந்தாங்க. ஒரு சில நேரத்துக்கு அங்கே வந்து அந்த ஆடியன்ஸ் எல்லாமே கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அம்மா மஞ்சுளாவை பற்றி அவங்க எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு பாருங்கள். அளவு கடந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. அதே சமயத்தில் கொஞ்சம் வருத்தமும் இருக்குது. இட் வாஸ் நோ ஜோக். சாதாரண விஷயம் இல்லை சினிமா எடுக்கிறது. எனக்கு இத்தனை வருஷம் நான் சினிமாவில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியல. ஆரம்பித்தது விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்தது எந்த சக்தியை கூட நின்றுச்சுன்னு கூட எனக்கு புரியல. வருத்தம் என்னென்னா, இந்த ஒரு விஷயம் நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு லைஃப்பில் நான் நினைக்கல. உண்மையாக நான் பிளான் பண்ணல. ஆனால் இந்த நிமிஷம் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க எங்கள் அம்மா. அவங்க என் கூட இல்லை, அட்லீஸ்ட் இன் பர்சன். அவங்க ஆத்மா என் கூட தான் இருக்குது, அது எனக்கு தெரியும். தினம் எனக்கு தெரியும். ஆனால் ஃபிசிக்கலாக அவங்க இங்கே இல்லை. அவங்க விளக்கேற்றிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் விளக்கேற்றுற அளவுக்கு அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அப்பா இருக்காங்க, ஆனால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் எனக்கு நான் பிரச்சனையில் இருந்தப்போ கூட நின்னது என் குடும்பம் இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை. இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் மட்டும்தான். இதே ப்ரெஸ் நண்பர்கள், மீடியா நண்பர்கள், நீங்கள் மட்டும்தான் என் கூட இருந்தீங்க என் பிரச்சனை அப்போ. இன்னைக்கு இந்த சந்தோஷமான நிமிஷத்துலையும் நீங்கள் தான் நிற்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹாய், என்னோட பேர் சந்திரிகா. ஸோ இந்த மூவியில் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். எல்லாரும் வந்து என்ன அதிங்க நார்மல் ஒரு இட்லி கடை பொண்ணு எப்படி இருக்குமோ அந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ இப்போ பார்க்குறதுக்கும் அதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும். பிகாஸ் அந்த வே ஆஃப் ஸ்லாங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் தான். ஸோ இது படம் போய் நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த என்ன பண்ணியிருக்கோம், என்ன ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி எது சூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வரைக்கும் சாங்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அது கேமராமேன் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ராபர்ட் மாஸ்டர் ஆஃப்கோர்ஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் த ப்ரொடியூசர் வனிதா மேம் ஆல்சோ. ஸோ எல்லோரும் அந்த மூவி வந்து தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ அப்போ தான் அதோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு புரியும். ப்ளீஸ் வாட்ச். அதாவது வனிதா சொல்லவே வேண்டாம். அன்பு நண்பர் மஞ்சுளா அம்மா, விஜயகுமார் சாருடைய ஃபேமிலி இது. அது நினைக்கும் போது ரொம்ப இது நிச்சயமாக ஒரு வெற்றி. டைட்டிலே ஒரு புதுசாக இருக்குது, எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல். அது அந்த அவ்வளோ பெரிய லீஜன், நம்ம நாட்டில் வந்து பெரிய லீஜன்னா அது மாதிரி இதில் பங்கேற்றுக்கிற எல்லோரும் அவங்கள போல வந்து பேர் வாங்கி நிச்சயமாக இது வெற்றி பெறும் என்பது சந்தேகமே இல்லை. நன்றி. இந்த படத்தை பற்றி நான் பண்ண ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். அதாவது ரொம்ப வித்தியாசமான ரோல்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே ஒரு வித்தியாசமான ரோல் தான். பண்ணுவதற்கு தயங்கக்கூடிய ஒரு ரோல். நானும் தயங்கினேன். ஆனால் அது தயங்காமல் கண்டிப்பாக நான் தான் பண்ணோன்னு வந்து வனிதா வந்து பண்ணாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே இந்த ரோலுக்கு நான் தான் பண்ணணும்னு மனசில் வச்சுட்டு பண்ணாங்க. ராபர்ட்டும் வனிதா அப்படி சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். நான் நல்ல காலம் அந்த ரோல் நான் மிஸ் பண்ணல. ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்கோப் உள்ள, ஆக்டிங் ஸ்கோப் உள்ள ஒரு ரோல். இப்போது டைரக்ஷன் ஹீரோவில் இறங்கியிருக்கேன். உங்கள் கையால், உங்கள் அந்த பெண்ணால், அழகான பெண்ணால் என்னை நீங்கள் எவ்வளோ ஊக்குவிக்கிறீங்களோ மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போவுமே நீங்கள் என் கூட இருக்கணும், பேக் போனால். ஸோ தேங்க்ஸ். இந்த படம் வெற்றி பெறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இந்த சமயம் வந்து ஒரே தேங்க்ஸ் சொல்லுவேன். எப்போவுமே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இல்லை, எப்போயும் என் லைஃப்பில் எப்போவுமே ஒரு தேங்க்ஸ் 2 பேர் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று எங்கள் அப்பா அந்தோனி, இன்னொன்று பனி. இந்த 2 பேருக்கு மட்டும் லைஃப் லாங் நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி நன்றி நன்றி. இந்த படத்தோட கதைக்கு அந்த ஸ்கிரிப்டில் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டுக்கு தேவையான எனக்கு டைட்டில்னு யோசிக்கும் போது எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமலை தவிர
எனக்கு வேறு டைட்டில் தோணலை. அவங்க 4 பேர் தான் தமிழ் சினிமாவோட கடவுள்கள் என்னை பொறுத்த வரைக்கும். அது என்றைக்குமே மாறாது. எனக்கு அவங்க 4 பேரோடையுமே ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. எங்கள் அம்மா வந்து எம்ஜிஆர் ஹீரோயின். அவங்க கதையாக நிறைய ஸ்டோரிஸ், நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அவரை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. சிவாஜி பெரியப்பா வந்து எனக்கு மோர் தென் ஃபேமிலி. எவ்ரி சண்டே அவங்க வீட்டில் தான் இருப்போம், அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவோம். பிரபுனா, அவங்க சாந்திகா, தேனுக்கா எல்லாருமே, நான் லைட்டாக கொஞ்சம் இலைச்சா பிரபுனா அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் இலைக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி இலைக்கலாம், அது நமக்கு அசிங்கம், இலைக்கக்கூடாது அப்படின்னு வர. ஸோ வி ஆர் ஸோ க்ளோஸ். ரஜினி அங்கிள் சொல்லவே வேண்டாம். ஹீ இஸ் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ரஜினி அங்கிள் தான் எங்கள் ஃபேமிலி லைஃப்பில். டெய்லி நான் பார்த்தது அவங்க வீட்டில் தான் நான் விளையாடியிருக்கேன். அவங்க வீட்டில் தான் நான் ரசம் சாதம், பீன்ஸ் ஃப்ரை சாப்பிட்ருக்கேன் ஜில்லுமா கையால். கமல் சார் மட்டும் நான் வந்து கமல் சார் தான் சொல்லுவேன். நான் ரிலேட்டிவாக நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவர் கமல் சாராக தான் இருக்கணும். அவர் அண்ணா அங்கிள் எல்லாம் சொல்லக்கூடாது. அவரை தூரத்துலேருந்தே அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும். ஸோ ஹீ இஸ் ஃபினாமினல் ஹீரோ. ஸோ எவ்ரிபடி இஸ் லைக் ஃபேமிலி. ஸோ வை நாட் கீப் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் சென்டிமெண்ட்டாக அந்த படத்தை ஃபஸ்ட்டு தயாரிக்கணுங்கிறதுனால தான் நான் ஆரம்பித்தேன். இந்தியாவோட முதுகெலும்பே அக்ரிகல்ச்சர் தான் அப்படின்னு காந்தி தாத்தா சொல்லியிருக்காரு. இதை இன்னும் ஸ்பெஷலைஸ்டாக காட்டுற மாதிரி குறை ஒன்றும் இல்லை திரைப்படத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஹைலைட்டடான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் எந்த ஒரு ஆபாசமோ, ட்ரிங்க் பண்ணுற மாதிரியோ, ஸ்மோக் பண்ணுற மாதிரியோ எந்த மாதிரியான சீனும் கிடையாதான். ஸோ இதுக்காகவே கண்டிப்பாக டிரெக்டரை பாராட்டி ஆகணும் இல்லையா? ஸோ இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் என்னென்னலாம் நடந்ததுன்னு பாருங்கள். இந்த படம் எடுத்து ரொம்ப நாள் ஆகி இன்றைக்கி தான் இந்த வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணதுக்கு இன்றைக்கி ஒரு பலன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் எங்கள் எல்லாருக்குமே. குறை ஒன்றுமில்லை இந்த படம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு படம். இன்ஃபேக்ட் எல்லாருமே டீமாக ஒரு யங்ஸ்டர்ஸாக பட்ஜெட்டில் எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்தது தான். எங்கள் டைரக்டர் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சிம்பிளான ஆள். அவர் ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே ரொம்ப இப்படி உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு டேபிள் ஃபேன் பக்கத்தில் உட்காந்து எனக்கு சொன்னார். சொல்லும் போதே கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி. என்னோடய பேர் ஹரிதா பருக்கூர். நான் வந்து குறை ஒன்றுமில்லை படத்தோட ஹீரோயின். இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் அமைஞ்சிருக்கு. இட்ஸ் ரோல் ஆஃப் அ டாக்டர். ஷீஸ் அ வெரி மெச்சூர்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் உமன். ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு படம். ஸோ இந்த படம் ரொம்ப லைட்டான மூவி. ஸோ டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு படம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு கோ அண்ட் வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. என் பேர் நித்யசங்கரி. இந்த படத்துக்கு நான் தான் 4 பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு பாட்டு ஆண்டாள் திருப்பாவையிலேருந்து எடுத்திருக்கோம், எல்லே இளங்கிளியே. அதுக்கு அடுத்த பாட்டு கிள்ளி கிள்ளி பக்கம் நான் எழுதினது. ஹரிச்சரன் அண்ட் அர்ச்சனா ரவி பாடியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாட்டு காதல் மழையில். ஒரு பெண்ணோட முதல் காதல், அது அவளோட எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு தொலைவி நிலை சாங், அது வந்து டூயட் மாதிரி. என் பேர் கார்த்திக், குறையொன்றுமில்லை படத்தோட டைரக்டர். இந்த படம் க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணியிருக்கோம். அதாவது சின்ன சின்ன அமௌண்ட்ஸாக ஒரு 60-70 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி காமன் ஆடியன்ஸ் இன்வெஸ்ட் பண்ண படம், அதை வச்சு ஒரு குரூப் ஃபண்டிங் கிரியேட் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் ஒரு நார்மலான லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு இப்போ ஹர்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு ரொம்ப நார்மலாகிடுச்சு. நம்ம ஒருத்தர் ஈஸியாக ஹர்ட் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க ஃபீலிங்ஸ் என்னன்றதை யோசிக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க லேட்டாக வரான் அந்த பையன் அப்படின்னா, உடனே கொஞ்சம் நல்லேன்னு சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறதுக்கும், நீ எப்பயுமே இப்படி தான் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அது முதல் நாள் வேணால் பெரிய விஷயமா இல்லை. பட் ஒரு 6 மாதமோ ஒரு 10 வருஷமோ கழிச்சு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆகும்போது அது வந்து பேசாமே போய்ட்றாங்க. அந்த அளவுக்கு அது ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கிறது. ஸோ நம்ம எப்படி எந்த டோனில் பேசுகிறோம், எந்த ஆட்டிடியூடில் பேசுகிறோம், என்ன இன்டென்ட்டில் ஹர்ட் பண்ணணுமான்னு பேசுகிறோமா இல்லை திருந்தணும்னு பேசுகிறோமான்றது ரொம்ப டிஃப்ரென்ஸ். அந்த இடத்துல தான் ஐ திங்க் நம்ம ஒருத்தரை விரும்பும்போது நம்மளே மாற்றிப்போம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குறைகள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. பட் ஆனால் அந்த குறைகளை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சோன்னா ஐ திங்க் அது ரொம்ப பெரிய தப்பு இல்லை ஆக்சுவலாக. ஸோ குறையொன்றுமில்லைன்ற படத்தை சொல்ல அந்த கான்செப்டே இதுதான். ரொம்ப எல்லாத்தையும் பெருசு பண்ணாதீங்க, ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்றது தான். ஸோ இது ரிலேஷன்ஷிப்ஸில் ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில். ஸோ இது ஒரு ரியலிஸ்டிக்கான மூவி, உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த காலிவுட் அன்கட் இதோட முடியுது. மறுபடியும் அடுத்த காலிவுட் அன்கட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me Farina saying bye bye.